எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, இந்த மாப்பிள்ள வேண்டாம் வேண்டாம், நீ நீ பின்னாடி நீ கிடந்து கஷ்டப்படுவேன்னு எங்க அப்பா சொன்னதை நான் அன்னைக்கே கேட்டிருக்கோணும். எங்க அம்மாவும் தான் சொன்னாங்க, இந்த பொண்ணு வேண்டாம், எம்எல்ஏ பொண்ணு இருக்குது, 50 பவுன் நகையோட வருது, அதை கல்யாணம் பண்ணிக்கலாம். நானும் தான் கேட்கவே இல்லை. நானே அன்னைக்கு கேட்டிருக்கணும் எங்க அம்மா சொன்னது. நான் மட்டும் என்ன, அந்த காலத்திலேயே 70 பவுன் நகையோட வந்தேன், இப்ப எல்லாம் லாக்கர்ல இருக்குது. ஓ, அப்ப கோல்டு எல்லாமே சேஃப்டியா லாக்கர்ல இருக்காமா? அடி ஏண்டி நீ வேற சும்மா இருடி, எல்லாம் சேட்டு கடை லாக்கர்ல இருக்கு. உன்னைய கல்யாணம் பண்ண நான் இந்நேரம் சொர்க்கத்தில் இருந்திருப்பேன். உங்களை கல்யாணம் பண்ணனாலதான் என் வாழ்க்கை நரக்கமா போச்சு. இங்க கொஞ்சம் சும்மா இருங்களேப்பா. சும்மா இருக்கதா? அவளே இவ்வளவு பேசும்போது நான் பேசக்கூடாதா? மா, நீங்களாவது கொஞ்சம் சும்மா இருங்களேம்மா. இது வரைக்கும் ஏதாவது உருப்படியா ஒரு விஷயம் நீங்க எனக்காக பண்ணிருப்பீங்களா? வேற ஒன்னும் இல்லைனாலும் உனக்கு 2 உருப்படாத பசங்களை நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீ நினைச்சு பாரு. சரிதான், எதுக்குமே பிரயோஜனப்படாத 2 அண்ணா. சரி சரி வா, 2 பேருமா போய் உட்காந்து சாப்பிடலாம் வா, எனக்கு வேற பசிக்குது. சரி சரி, நீங்க பசி தாங்க மாட்டீங்க, வாங்க நான் பப்படம் பொரிச்சு வைக்கிறேன். இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அதானே, இப்ப இங்க என்ன நடந்துச்சு?